காலையில் டிஃபன் பண்ணுறதுக்காக 2 பன்னு, கோஸில் 2 தலை, தக்காளி, குடமிளகா, ஆனியனு, ஒரு பக்கம் முட்டை, ஆனியனு, பச்சை மிளகாய் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் கடாயும் ஒரு அடுப்பில் தவாவும் வச்சேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது ஒரு தலைவலி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியாது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு பண்ணுறது பெரிய அக்கப்போராக இருக்கும். சரி, இப்போ ஏதோ ஒன்று தோணுச்சுன்னு இருக்கிறத வச்சு பண்ணலான்னு தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு 2 பன்னை கட் பண்ணி அதில் ரோஸ்ட் பண்ணலான்ட்டு 2 பன்னை கட் பண்ணுங்க. கட் பண்ணி உடையாமல் இருக்கணுமென்ட்டு லெவலாக கட் பண்ணி 2த்தையும் 4 ஆக்கி தவாவில் வச்சுட்டேன். தவாவில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மேலே எண்ணெயை ஊற்றி, ஏன்னா திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எண்ணெயை ஊற்றிட்டாங்க. எண்ணெயை ஊற்றிட்டு சரி இது வேகட்டுன்ட்டு கடாயை ஆன் பண்ணிட்டேன். கடாயை ஆன் பண்ணி இதில் எண்ணெயை ஊற்றி விட்டுலான்னு எண்ணெயை ஊற்றிட்டேன். ஏன்னா கடாயில் தான் ஆம்லேட் போட போகிறது. கடாயில் ஆம்லேட்டா அப்படின்னா யோசிக்காதீங்க. பாருங்கள், நானே ஒரு புதிய முயற்சி பண்ணி பார்க்கலான்னு முட்டையை ஒச்சு ஊற்றி திருப்பி போட்டிருக்கேன். ஆனால் ஆனியனு, பச்சை மிளகாலாம் போட்டு அது எப்படி வரும், ஒடிஞ்சிருமோன்னு கூட டவுட்டு. சரின்ட்டு ஊற்றி பார்க்கலான்னு நல்லா கலக்கிட்டு முதல்ல கொஞ்சமாக ஒரு பாதி ஊற்றிட்டோங்க. அது சரி நல்லா வேகட்டும், வேகினா தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இந்த பன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சு. சரி, இதனால் திருப்பி போட்டு சரி இந்த முட்டையை என்ன பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சோண்டு பொரிஞ்சு வருது மேலே. சரி, அப்படியே அந்த சிக்கன் எல்லாம் எடுக்கிற பக்கோடா மாதிரி இருக்கிற அந்த கரண்டியில் முட்டையை அப்படியே திருப்பி போட்டேன். திருப்பி போட்டு நல்லா தான் வந்தது. நானே எதிர்பார்க்கல, நல்லா தோசை மாதிரி அகலமாக வந்துருச்சு. சரி, இதை முதல்ல ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு திருப்பி ஒரு வாட்டி திருப்பி போடலான்ட்டு தோசை வரணி கத்தி வச்சு செஃப்போட பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாம் என்னவோ புது ஸ்டைலில் பண்ணி லாஸ்ட்டில் அந்த ஆம்லேட்டையும் எடுத்தாச்சு. எண்ணெயிலேருந்து பொரிச்ச ஆம்லேட்டு தான் சொல்லணும். அது அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்தது இருந்த மீதி முட்டையை அடித்து அதிலே ஊற்றியாச்சு. நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா பூரி கிழங்கு மாதிரி. அதையும் இதனால் லாஸ்ட்டு மாவு அப்படியே லைட்டாக எண்ணெய் கம்மியாக இருந்ததுனால அடி பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு சுற்றி பார்த்தேன், நல்லா சுற்றுச்சு. அதை எடுத்துட்டேன். சரி, அது வேகட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வேகணுன்னா அப்படியே திருப்பி போடலான்ட்டு முதல்லம்மா அதுக்குள்ளே எங்கள் வீட்டம்மா வெந்துச்சாம பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, வந்துருச்சுன்ட்டு திருப்பி போட்டாச்சு. பரவாயில்ல, கீழே நல்லா ப்ரௌன் கலரில் வந்து திருப்பி போட்ட உடனே எல்லாம் அப்படி பாருங்கள் புஃபுன்னு மேலே. இதை பார்த்தாலே அப்படியே செய்யும் போது அங்கே சாப்பிடும் போல் தோணுச்சுங்க. அது மாதிரி பாருங்கள், எப்படி பூரி உப்புன மாதிரி வந்துக்கிற மாதிரி வந்தது பாருங்கள். ஆம்லேட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் இது மாதிரி தான் வருது, நல்லாயிருக்கு. அப்புறமா அதையும் எடுத்துட்டு ஓரமாக தட்டிலியை வச்சாச்சு, ஓரமாக வச்சாச்சு. வச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கிளம்பியாச்சு. ஒரு ஆனியன், எல்லாம் ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு குடமிளகா, அப்புறமா ஒரு கோஸு தலை அப்படி அடுக்கி அதை பொரித்து எடுத்த முட்டை ஆம்லேட்டு அது மேலே வச்சு
அதில் திருப்பி அந்த பண்ணை கவுத்து போட்டு அப்புறமா அதை எடுத்து தட்டில் வச்சு மீதி இருந்த தக்காளி, டெக்கரேஷனுக்காக வெங்காயம் எல்லாத்தையும் அப்படி வச்சிட்டோங்க. வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது நான் செஞ்சேன். இது டிசைன்லாம் தெரியாது, ஆனால் ஏதோ பண்ணேன். நல்லா தான் வந்ததுங்க. இதுதான் நம்மளுடைய பர்கரு. இதுக்கு புதுசாக ஒரு பர்கர் பேர் வச்சிடலாம், மம்மு பர்கர்னு. அவ்வளோதாங்க.